லைகா புரொடக்ஷன்ஸ் பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம் ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உல்லாசத்துக்கு கூப்பிட்டதாவும் 3 பொண்ணுங்க ஒத்துக்குதாவும் 3 பேர் வரல. யாஷின் வந்து அங்கே டான்ஸ் ஆடுறப்போ வந்து ஏதோ தொட்டு இடுப்பு தொட்டு கிள்னதாகவும் அப்போ பிரச்சனை ஆனதாகவும் சொல்கிறாங்க. அப்போ திருப்பி பார்க்கிங் கிட்ட வரப்போ பிரச்சனை நடந்தது. அஸ்ரத்துன்ற பையன் காலையில் வந்து பேசுகிறான். அப்போ கூட அவனுக்கு போதை தெரியல. அந்த வீடியோவை நம்ம பார்க்குறப்பே தெரியும். டான்ஸ் ஆடும்போது கை விடுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறான்னு போயிடுவாங்க. சரி சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே வேற பசங்களுக்கு சண்டை ஆயிடுச்சு. அவனுக்கும் பசங்களுக்கும் திருப்பி என்ன பண்ணுறோம், ஸ்பீடாக போகிறான், தொத்தின்னு வரான், இன்னும் ஸ்பீடாக போய் வந்து பிரேக் நம்ம அதை அப்படியே வைக்கிறவங்க சொன்னாங்க. 7 பேர் செக்யூர் பண்ணிட்டாங்க. அதில் 3 பேர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் காமிச்சு அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. கார்ல கொடி கட்டி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து அந்த செய்தி பரப்பப்பட்டுட்டே இருக்கு. அடிக்கடி சென்னை வரது போகிறது பழக்கப்பட்டிருக்காங்க. சால வேறு நல்ல ஃபேமஸாக அதிகமான தொடர்புகள் எல்லாம் இருந்திருக்கு. கொடியெல்லாம் சொல்லலாம், கொடியெல்லாம் யாருன்னு உறுதிப்படுத்தும். நம்ம திமுக கொடி இருந்துச்சு, அதெல்லாம் சும்மா விஷயம். ஆல்ரெடி அதற்கான பெண்கள் பாதுகாப்பு போலீஸ் இதெல்லாம் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ அவங்களாம் ரோல் என்ன பண்ணுது இல்லை? அதுதான் இப்போ எல்லாமே ஒரு மாயம் தான் சொல்லுவோம். சரிங்களா, இவங்க வந்து சிங்கப்பெண் படை அப்படின்றத வந்து ஒரு மாயமான தோட்டம் தான். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். கோயம்பேடில் ஒரு இளம்பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவமும், இன்னொரு இளம்பெண் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்துட்டு ஒரு சம்பவமும் தமிழக அளவில் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த கார் வந்து திமுக கட்சி கொடி கட்டின கார் அப்படின்னும், அந்த பார் தாவேக்கா உரிமையாளருக்கு, தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சொந்தமான பார் அப்படின்னும் பலவிதமான விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. இதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. சிசிடிவி ஏன் போலீஸ் வெளியிடல, இப்படி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நமது நக்கீரனில் நிருபர், சீனியர் நிருபர் திரு அரவிந்த் அவர்கள் எழுதியிருக்காங்க. அது தொடர்பாக அவர்கிட்டயே நிறைய விவாதிக்கலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். இந்த வழக்கில் செய்திகளாக நாங்கள் பல விஷயம் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கலில் வெவ்வேறு விஷயங்கள் வெவ்வேறு கோணங்களை சொல்கிறீங்க, நிறைய விஷயங்கள் சந்தேகமாகவும் சொல்கிறீங்க. முதல்ல இந்த கேஸை சொல்லிவிட்டு அதோட பின்னணியை நீங்கள் சொல்லிடுங்கண்ணே. அதை முதல்ல பார்த்தீங்கன்னா, போன சனிக்கிழமை வந்து ஒரு நடுராத்திரி ஒரு 11-12 அந்த டைமில் ஒரு பைக் போயிட்டே இருந்திருக்கு. நம்ம கோயம்பேடு இந்த பிரிட்ஜ், பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே போகிறப்போ ஒரு பைக்கில் 4 பேர் போனதான் சொல்கிறாங்க. போகிறப்ப பின்னாடி ஒரு கார் வந்து வேகமாக இடிச்சிருக்கு. பக்கத்தில் இருந்த ஒரு சிலவங்க போவாங்க இல்லையா, நைட் டைமில் போவாங்க இல்லையா, அவங்க பார்த்துருங்க. திருப்பி அந்த கார் வந்து அவங்க மேலே வேகமாக மோதி, ரொம்ப அதிவேகமாக மோதி இருக்குது. ஒரே சத்தத்தோடு கூச்சலிட்டு கீழே விழுறாங்க. கார் அங்கேருந்து போயிடுது, தப்பிச்சு. உடனே அங்கே இருக்க மக்கள்லாம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு 2 பொண்ணு வந்து ரொம்ப பலத்த காயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒருத்தங்க ஸ்பாட் அவுட். அதாவது அவங்க ரெக்கவர் பண்ணி யார் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்குள்ளேயே ஸ்பாட்டில் அவங்க வந்து நேராக அவங்களோட தலை வந்து இதில் போயிட்டு இடிச்சிருக்கு. அந்த மீடியேட்டர் மாதிரி இருக்கும், அந்த செவர் மாதிரி, அதில் இடித்து அந்த கல்லில் பட்ட உடனே அவங்க ஸ்பாட் அவுட். ரத்தம் அதிகமான ரத்தம் போனதுனால அவங்க ஸ்பாட் அவுட். அதுக்குள்ளே 108 100க்கெல்லாம் போலீஸ்க்கெல்லாம் அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் கால்ஸ் கொடுக்குறாங்க. உடனே வருது. இப்போ சோதனை பண்ணதில் இந்த அம்மா இறந்துடுறாங்க ஒருத்தங்க. இன்னொரு பொண்ணு எல்லாம் ஒரு 17-18 அவ்வளோதான் இருக்கும் வயசு. இன்னொரு பொண்ணு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது. அந்த அவங்கள வந்து கீழ்ப்பக்கம் ஜிஹெச் கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்த உடனே விசாரிக்கிறாங்க. இப்போ கூட வந்த ஒரு பையன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவங்கள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற கேட்வே FL3ன்னு சொல்லிட்டு ஒரு பப் இருக்குது. அந்த பப்பில் போனதாகவும் அங்கே தகராறு. அப்போது அது தகராறு வந்து வெளியே வந்தப்போ அந்த மாதிரி வந்து மோதிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அடிபட்டதுனால சரியாக அது அத்தனை டைம் விசாரிக்க முடியல. அவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு சிகிச்சையாக சொல்கிறாங்க, யார் யார் என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து இவங்களோட யார் பேர், அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து எல்லாம் கான்டாக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவங்கள பாடியை வந்து ஜிஹெச்சுக்கு அதை கீழ்ப்பாக்கத்துக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சி வச்சுறாங்க. அப்புறம் விசாரணையில் யார் அந்த பொண்ணு, ஏன் வந்து கார் வந்து வேணும்னே இடிச்சாங்களா, அது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்ப தீவிரமாக விசாரிக்குது. உடனே சம்மந்தப்பட்ட அந்த ஹோட்டல் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. அதை சுற்றி இது பண்ணுறாங்க. அப்போது இந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ அந்த அஸ்ரத், அந்த பையன் பேர், அவன் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அந்த பொண்ணு பேர் வந்து யாசின் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி பேசுகிறாங்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட. அது யாசின்றவங்கள அது அந்த ஃபோன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோன் எடுத்து இது பண்ணுறப்போ விழுப்புரம் மாவட்டம் அனிச்சாங்குப்பம்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழரோட மறுவாழ்வு சிறப்பு முகாம். அந்த முகாமில் இருக்கிறவங்க அந்த அவங்க இறந்து போன பொண்ணு வந்து யாசின் சொல்லிட்டு, அவங்க அவங்க அப்பா அம்மா வந்து இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையோட உள்நாட்டு பிரச்சனைனால வரவங்களுக்கு அகதிகள் முகாம்கள் மாதிரி இது பண்ணுவோம், சிறப்பு முகாம்கள். அந்த இதில் வந்து அவங்க தங்கியிருக்காங்க. நகுலேஸ்வரன் சொல்லிட்டு அவங்க அப்பா கூலி வேலை தான் செய்கிறாரு அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து
மேரி ஸ்டெல்லான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கண்ணீர் மல்க அழுந்தாங்க. உடனே வந்துட்டாங்க, விஷயம் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலு வந்து என்ன பண்ணுறது, வேறு எதுவும் அப்போதைக்கு அவங்க தெரில. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல, முழுமையாக அந்த இது விசாரிக்கப்படல. சரி, அப்புறம் இப்போ இவங்க எப்போ வந்து இந்த யாசின்றவங்க எப்போ வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 18 வயசுன்னு சொல்கிறாங்க. +2 முடிச்சிருக்காங்க. காலேஜுக்காக அவங்க இது யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க, அடுத்து காலேஜ் சேரணும். அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கடலூரில் இவங்க படித்தப்போ கூட படித்த ஒரு பொண்ணு வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டம் அந்த பகுதியை சேர்ந்த தபிதான்னு சொல்லிட்டு அவங்களோட பார்க்க வந்து போன 19ஆம் தேதி போனதாகவும், அவங்க கூட வந்து பௌசியான்னு சொல்லி ராமாவரம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு பழகியிருக்காங்க. இது ஒரு பெரிய கேங். ஒரு இன்ஸ்டாவில் இந்த பொண்ணு வந்து நல்ல பிரபலம். அந்த மாதிரிலாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது வந்து அப்படி அப்படியே அதை டெவலப் ஆகிருக்குது. அடிக்கடி சென்னை வர்றது போகிறது அதெல்லாம் பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு தனியாக வர்றது, இவங்களோட சுற்றுறது, இவங்களோட தங்குறது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்ஸ்டாவில் வேறு நல்ல ஃபேமஸாக அதிகமான தொடர்புகள் எல்லாம் இருந்திருக்கு. போன மே 19ஆம் தேதி வீட்டை விட்டு வந்திருக்காங்க. அப்போது பௌசியாவோட வீட்டில் ராமாவரத்தில் தங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க நடுவில் நிறைய இடத்துல போகிறது வர்றது, இவங்களோட பழக்க வழக்கங்களே எப்படி இருந்திருக்குன்னா அந்த பாருக்கு போகிறது, இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இவங்க அப்பா இறந்து போன பொண்ணோட அப்பாவும் சரி, இப்போ இந்த பௌசியா அம்மா தான் இருக்காங்க, அப்பா கிடையாது, அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அவங்களுக்கும் நடுத்தர குடும்பம் தான், அவங்களுக்கும் பெருசாக இருக்கணும். ஆனால் இவங்க போகிற காஸ்ட்லி பார், இவங்க உள்ள எப்படி போகிறாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ஒரு வியப்பாக இருக்குது. அதாவது கிடைக்கக்கூடாது இந்த பசங்கிட்ட கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பழக்கம் அதாவது கெட்ட பழக்கம்னு சொல்கிறது என்னன்னு தெரியல, இவங்களோட தேடல் அந்த மாதிரி போனதுனால அவங்க பாதையே மாறி இருக்குது. அதே போல் இவங்க ஈசிஆர், OMR, அதே போல் நிறைய நுங்கம்பாக்கம், இந்த மாதிரி நிறைய பப்புங்கள்லாம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் போய் வந்திருக்காங்க. அதுக்கான இதெல்லாம் வந்து இவங்க இன்ஸ்டாலே போட்டிருக்காங்க, நிறைய இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்குறப்போ போன வெள்ளிக்கிழமை வந்து பௌசியா வீட்டில் தங்கியிருப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோன்னு போயிருக்காங்க. போனவங்க வரல, நைட்டு மறுநாள் போயிருக்காங்க காலையில், அந்த சனிக்கிழமை காலையில் அரைபோதையில் இருந்திருக்காங்க. பௌசியோட அந்த அவங்க அம்மா வந்து இன்னால் தான் என் பொண்ணு கெடுது, இங்கே வர வேலை வச்சா நீ ஃபஸ்ட்டு இங்கே கிளம்பு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, இன்ஸ்டா மோகம் இந்த மோகம் தானே இன்றைக்கி இருக்குது. இவங்க இது போன ஃப்ரெண்டு திட்டியாங்க, இது பண்ண உடனே இந்த பொண்ணு கோச்சிட்டு, ஏன்னா அவங்க கேட்குற நிலைமையில் இல்லை, அதை இது எடுத்துக்கிற நிலைமையில் ஏதோ ஒரு போதையில் இருக்காங்கன்னு தெரியுது. அதாவது மதுவா என்ன எதுன்னு அவங்க தெரியல, அந்த ஒரு இதில் இருந்திருக்காங்க. இந்த பொண்ணும் கூடயே போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க அம்மா மட்டும்தான், அவங்க ஏதோ சாதாரண வேலைக்கு போகிறாங்க போல இருக்குது. அப்போ இந்த பொண்ணு வந்து இதை ஃபோன் வச்சுட்டு, இது கொஞ்சம் காசு நடமாட்டம் அதிகமாக இருக்குது பௌசியாக்கிட்டையும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க இந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க. போகிறப்போ வெளியே போயிருக்காங்க. அன்னைக்கு இந்த சம்மந்தப்பட்ட பப்புக்கு போயிருக்காங்க. அந்த கோயம்பேடு MMCன்னு சொல்லிட்டு சென்னை கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள ஒரு பார், FL3 பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்போட பேர். அங்கே நார்மலாக வந்து எக்கச்சக்க பிரச்சனைகள், பப்புனாவே பிரச்சனைகள் வரதான் செய்யும். நம்ம நிறைய செய்திகளில் பார்த்துருப்போம், சரிங்களா. அது இதே போல் இங்கே போகிறது இது பண்ண. ஆனால் இவங்களுக்கு வயசுக்கு இவங்க எப்படி வந்து உள்ள அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரில, அது பின்னாடி நான் சொல்கிறேன். அது வந்து நிறைய இது பண்ணுறாங்க. அதே போல் இவங்க போய் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இவங்க ஒரு குரூப் 6 பேர் போனதாக சொல்கிறாங்க இவங்க ஃபஸ்ட்டு. அந்த 6 பேர் வந்து இவங்க இந்த யாசின்னு, இந்த பௌசியா, அதே போல் வந்து இன்னொருத்தவங்க 17 வயசு, அவங்க பேர் சொல்லக்கூடாது, அந்த மாதிரிலாம் போயிருந்துருக்காங்க. இன்னொரு பேர் குரூப் வந்து அந்த இடத்துல வந்திருக்கு, பாலகுமார்னு சொல்லிட்டு, அவங்க ஜோஷ்வா, கிஷோர்குமார், சுமன் சக்திவேல்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த 19, 20, 22க்குள்ளே தான் எல்லாருமே. இந்த கேங்கை வந்து ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அன்றைய தேதியில் அதே ஸ்பாட்டில் ஒரு 11 மணி போல் இருக்கும் போல் இருக்குது. அப்போது இவங்களோட டான்ஸ் இந்த யாஷின் வந்து அங்கே டான்ஸ் ஆடுறப்போ வந்து ஏதோ இடுப்பு தொட்டு கிழினதாகவும் அப்போ பிரச்சனை ஆனதாகவும் சொல்கிறாங்க. இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை வந்து உல்லாசத்துக்கு கூப்பிட்டதாகவும், ஒரு தரப்பில் இந்த இவங்க போனால் ஒரு 6 பேரில் 3 பொண்ணுங்க ஒத்துக்குதாகவும், 3 பேர் வரல, இன்னொரு குரூப் இந்த பையன் வந்தா இல்லையா அந்த அஸ்ரர்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கேங்கோட போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்ததாகவும், இதுக்குள்ளே இவங்களுக்கு கலாட்டா நடந்ததாக சொல்கிறாங்க. அப்போ திருப்பி பார்க்கிங் கிட்ட வரப்போ பிரச்சனை நடந்திருக்கு இது அவங்க சொல்கிறாங்க. அதே போல் அங்கேருந்து வெளியே வந்தவுடனே அந்த பார் தெரியல, டிஜேலேருந்து ஃபுல் சவுண்டு இருக்கும். அதிலே நிறைய வகைகள் இருக்குது. அந்த சவுண்ட்லேயே வந்து வித்தியாசமான ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அது ஏறிட்டே இருக்கும். இந்த அங்கே மது மட்டும் தான் கொடுத்தாங்களா? பொதுவாக டிஜேக்கு போகும்போது வெறும் ட்ரிங்க்ஸ் மட்டும் இருக்காது. அங்கே அந்த ஹை லெவல் இந்த கஞ்சாலாம் சொல்லுவாங்களே, அந்த கஞ்சா, அதாவது கஞ்சாலே ஹை லெவல் இருக்குது. வேறு மாதிரி புகையிலில் போட்டு சிகரெட்டில் வச்சு குடிப்பாங்க, பீடியில் சுருட்டி குடிப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இப்போ வந்துடுச்சு. அதெல்லாம் இப்போ போட்டு சமீபத்தில் கூட ஏர்போர்ட்லாம் பிடிச்சாங்க அந்த மாதிரி. அதே போல் LSD, அப்புறம் இந்த MDMA, அந்த மாதிரி அதே போல்
நிறைய இது இருக்குது. அந்த மாதிரி உயர் ரக போதைப் பொருள் இருக்கிறப்ப தான் இவங்களுக்கு என்ன பண்ணால் அந்த டான்ஸ் ஆடுறப்போ இவங்க அது உலகத்தை மறந்து அதில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அது வந்து அது அடிக்ஷனாக சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எதனா இருந்திருக்கலாம். அதுலேருந்து வெளியே வந்த உடனே பின்டாப் சைலண்ட் ஆகிடுது இல்லைங்களா, வெளியில் சவுண்ட் அதே அந்த உள்ள கூலிங் எல்லாமே வெளியே மாறும். வெளியே வந்து திருப்பியும் பிரச்சனை இருந்தது. அங்கே இருக்க பவுன்சர்லாம் இது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போது இவங்க கார் மேலே யாரோ ஒருத்தர் வழியில் வந்து பாட்டில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு இது வருது. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க போயிட்டே இருக்கிறப்ப 4 பேர் போனோம். 4 பேர் போகிறப்போ பின்னாடி இடித்ததில் 4 பேருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கு. அதில் இந்த ஸ்பாட் அவுட்டு யான்சி வந்து ஸ்பாட்டில் இருந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க 17 வயசு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸான நிலைமையில தான் இருக்காங்க. அது எப்படின்னு தெரில, ரொம்ப சீரியஸ்ன்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. யாரும் அனுமதிக்கலாம் அந்த சைடில். இன்னொரு பையனும் அடிபட்டிருக்கான். இன்னொரு பையன் வந்து ஆலந்தூர் மொபைல் கம்பெனி வந்து தாம்பரத்தில் இருக்குது ஈகல்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரில் வந்து ஒரு இந்த லோன் வந்து அப்ரூவல் பண்ணுற வேலையில் இருக்கிறதாகவும் அவங்க கூப்பிட்டப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து ரேபிடோவில் 2 பேர் வந்ததாகவும் அவங்க கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததாகவும் டான்ஸ் ஆடுறப்போ பிரச்சனை ஆச்சு அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க இந்த விஆர் மால் கிட்ட வராங்க, மேம்பாலம் கிட்ட வரப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அதே போல் விஆர் மால்லேயும் ஒரு நம்ம செய்தி ஒன்று பண்ணியிருக்கோம். அது உள்ளே ஒரு பப்பில் இதுவாகிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம யூடியூப்பில் அதை பற்றி நம்ம செய்தி போட்ட உடனே அதுக்கு நடவடிக்கை எடுத்து அது க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுபோல் தான் இங்கேயும் வந்து நடந்திருக்கு. தனியாக போனால் வந்து 1500 ரூபாயாம். இப்போ ஒருத்தர் போகிறோம் அப்படின்னா அதனால தான் இந்த அஸ்ரத் வந்து இந்த பொண்ணுங்க வரப்போ இவங்களை கூப்பிட்டு போகிறது. அந்த பொண்ணுங்க போல போகிறப்போ ஃப்ரீ. ஒரு சில பப்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு வந்து இலவசமாக இதுவே கொடுக்குறாங்க, பியர் மற்ற இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அப்போ வந்து ஏன்னா அப்போ தான் பெண்கள் வந்தால் தான் அதிகமாக பசங்கள்லாம் வருவாங்க, அப்போ இது ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட ட்ரிக். அதை மாதிரி இவங்க அடித்து ஆக்சிடென்ட் பண்ண அடுத்த நிமிஷம் கொண்டு போய் காரை வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வச்சுட்டு அது இதெல்லாம் கழட்டிட்டாங்க அப்படின்னாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இது இன்னொரு அந்த கொடியெல்லாம் சொல்லலாம், கொடியெல்லாம் யாருன்னு உறுதிப்படுத்தலை. இந்த மாதிரி திமுக கொடி இருந்துச்சு அதெல்லாம் சும்மா விஷயம். இதை திசை திருப்புறதுக்கு ஏன்னா இந்த பார் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தாவைக்கால முக்கியமான நிர்வாகி அவர் பாலாஜின்னு சொல்லிட்டு அவரோட இதுதான் இது. இந்த பாரில் இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இது போல் பல பிரச்சனைகள் நடந்திருக்காங்க. அதுக்கான வீடியோ கொடி கட்டியிருக்கு அப்படின்னு தொடர்ந்து அந்த செய்தி பரப்பப்பட்டுகிட்டே இருக்கு. திமுக கொடி போட்ட காரணம் அதுதான் இப்போ உறுதிப்படுத்தப்படாத தகவல். ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து 17 வயசு சரிங்களா, அவங்க வந்து போலி அடையாள அட்டை கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா போலீஸ் மாற்றி சொல்லுது. சரி அப்போ 4 பேர் போனாங்கன்னா அதை சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கணும். சரி அப்படி போனாங்க இடிச்சாங்க இந்த மாதிரி ஆச்சு ரைட்டு. இப்போ கார் போச்சுன்னா கொடி கட்டின கார் நீங்கள் கண்டிப்பாக போய் இல்லாமல் இப்போ வந்து தாவேக்கா அரசு தானே இப்போது டிவி படமோ வீடியோ அப்படி ஏன் வெளியிடல இன்னும் அதிகம் தாமதம். அதே போல் பார்த்தீங்கன்னா 7 பேரையும் செக்யூர் பண்ணிட்டாங்க. அதில் 3 பேர் மட்டும் தான் ஃபஸ்ட் அரெஸ்ட் காமிச்சு அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க சரிங்களா. அந்த 4 பேர் ஏன் இது வரைக்கும் மர்மமாக வச்சுட்ருக்காங்க, அவங்க அரெஸ்ட்டாக இல்லையான்றது கூட தெரியல. அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் ஏன் வெளியிடல, இது ஒரு இதுவாக போகுது. அதே போல் இந்த அஸ்ரத்ன்ற பையன் வந்து அவன் அந்த வாக்குமூலம் கொடுக்குறான், ஒரு வீடியோ வந்து சொல்கிறான். அந்த வீடியோவில் பேசுகிறப்போ அவர் ஸ்கூட்டின்றான். ஆனால் எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோன்னு இருக்குது சரிங்களா. இதெல்லாமே கொஞ்சம் எல்லாமே மாற்றி இருக்குது. அதே போல் இந்த பொண்ணுங்களோட 6 பெண்கள் வந்திருக்காங்க, பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் இவங்க காட்டுறது 2 பெண்கள் மட்டும், அடிப்பட்டவங்களை மட்டும் காட்டுறாங்க. மற்றவங்க இங்கே அவங்களோட வயசுகள்லாம் என்ன, இந்த ஓஎம்ஆர் இந்த இசிஆர் சிட்டி உள்ள ஒரு முக்கியமான இடங்கள், அது மெயினாக இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விடிய இந்த மாதிரி பப்புங்க வந்து அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் டிஎம்கே ஆட்சி அருண் கமிஷனர் இருந்த வரைக்கும் இந்த அலோவ் பண்ணாமல் இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் போன முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி ஃப்ரீயாக ஆகிடுச்சு. இப்போ நார்மலாகவே எந்த அதிகாரிகளும் வேலை செயல்படலன்னு தான் சொல்லணும். ஒரு வெஹிக்கிள் செக்கப்பில் உங்களுக்கு நீங்கள் 11 மணிக்கு நடந்துச்சுன்றீங்க, அந்த இடத்துல எத்தனை ஒரு வெஹிக்கிள் செக்கப் பண்ணுவாங்க? நானே எத்தனை முறை போயிருக்கேன் நைட் டைமில். அந்த இடத்துல கண்டிப்பாக திருமங்கலத்தில் எத்தனை போலீஸ் நிற்கும்? இல்லை அதுதான் கேட்கலான்னு வந்தேன். ஒரு முக்கியமான தலைநகரத்தில் முக்கியமான இடம் எதிர்க்க பஸ் ஸ்டாண்டுங்க. அங்கே போலீஸார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதுதான் எதிர்க்க பஸ் ஸ்டாண்ட். இந்த சம்பவம் நடந்து அந்த ஹோட்டல்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்து 2 இருக்குது, K11 K10. இது K10க்கு இந்த லிமிட்டில் வர இந்த போலீஸ் லிமிட் உள்ள வர்றது. ஆனால் 2 போலீஸ் சைட்லேருந்து எந்த ரோந்து வாகனமும் இல்லையா அந்த டைமில். ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் வந்த பின்னாடி போலீஸ் அடுத்து தான் வந்திருக்காங்க. இது விஷயம்லாம் நடந்திருக்கு, ரொம்ப தூரம் கிடையாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணிக்கெலாம் இதெல்லாம் அந்த டைமை கடந்து தான் நடந்து அந்த டைமிங்கும் வந்து மாற்றி தான் காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க ஐடி பசங்களுக்கு குறி வச்சது, இப்போ பள்ளி மாணவர்களுக்கு வந்து குறி வச்சிட்டாங்க. இதோட மோகம் அந்த சோஷியல் மீடியாவோட மோகம் தான். இதில் வர கான்டாக்ட், இதில் வர இது, அதில் வர வந்து அது ஒரு ஆடம்பரமாக ஒரு ட்ரெஸ் போடணும், ஆடம்பரமாக இருக்கணும், அதாவது எல்லாமே உடனே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படித்து ஒரு கஷ்டப்பட்டு இப்போ இந்த பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அது இலங்கையிலேருந்து ஒரு போரில் மீண்டு வந்து இங்கே வந்து உயிர் பழைச்சா போதுன்னு வராங்க. அப்படி இருக்கவங்க நீங்கள் இந்த இடத்துல தமிழக அரசு எல்லாமே செஞ்சு கொடுக்குது. அந்த நீங்கள் பயன்படுத்தி நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாருன்னா டெவலப் ஆனால் அது ஓகே.
அதை விட்டுட்டு குறுக்கு வழியில் போகிறது தான் இது ஒன்று. அதே போல் இங்கே கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார் வந்து டாஸ்மார்க் வந்து FL1 சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மத்தியானம் ஆரம்பித்து 10 மணிக்கு முடிச்சுடுவாங்க. அது ஸ்ட்ரிக்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். அதே போல் கள்ள சந்தையில் விற்றதெல்லாம் கொஞ்சம் விற்றுட்டும் இருந்தாங்க, இப்போ கூட விற்கிறாங்க. சரி, விற்கிற இடத்துல விற்றுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு வந்து எந்த ஆட்சியாளரை குறை சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற அதிகாரி, அங்கே இருக்கிற போலீஸ் லிமிட்டு ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்ல லிமிட்டில் வந்து பார் நானே பார்த்துருக்கேன், நிறைய பார் வந்து இல்லீகலாக செயல்படுது பள்ளிக்கரண் போலீஸ் லிமிட்டில். இது சிட்டி லிமிட்டில் இப்போ கூட சிட்டி லிமிட்டில் கம்மி தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே ஓடும். இந்த சைடு இங்கே மறைமலை நகர், இந்த சைடு பெருங்கல்தூர், இந்த சைடெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து FL2 லைசன்ஸ், இது வந்து மனமகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே போல் இந்த ப்ளே கேம் கிளப்பு மாதிரி கிளப் லைசன்ஸ் சொல்லுவாங்க. இது FL2 லைசன்ஸ். FLனா ஃபாரின் லிக்கர் 1, 2, 3 அந்த மாதிரி ஒரு 8 லைசன்ஸ் இருக்குது ஒரு இது ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி. இது FL3 லைசன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி பப்பு மாதிரி இதுக்கு. அதை ஏசி இதில் பாரு வித் பப்பு, இங்கே டான்ஸ் ஆடிக்கலாம், டிஜே போடலாம். இப்போ டிஜேக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்லாம் இருந்துச்சு. எதாக இருந்தாலும் நீங்கள் 11 மணியோடு முடிச்சிடணும். ஆனால் இவங்க 12 FL3ன்னு 12, சரி அது 12க்கா அதுவும் கிடையாது. இது விடிய நடக்குது. ஏன்னா அந்த 12 மணிக்கு மேலே தான் இந்த பசங்க சேருவாங்க, மற்ற இதெல்லாம் சேரும். உடனே அந்த இது இவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுவாங்க. அதே போல் வெறும் மது மட்டும் அங்கே இருந்ததில்ல, அந்த இடத்துல கன்ஃபார்ம் வந்து உயர் ரக போதை பொருட்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குது. அது கரெக்டாக அவங்க சோதனை பண்ணி பார்த்தாங்கன்னா, கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா மாட்டுவாங்க. ஏன்னா எந்த பப்லேயும் இது உயர் ரக போதைப் பொருள் பயன்படுத்தாத பப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். இந்த LSD, MDMA, கொக்கைனு இது போல், அதே போல் கஞ்சாவில் உயர் ரக கஞ்சாக்கள்லாம் இருக்குது, ஒரு பேஸ்ட் மாதிரிலாம் வந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கன்ஃபார்ம் வந்து அதை பார்க்கணும். ஏன்னா சாதாரண இந்த பையன் வந்து மறுநாள் அந்த அஸ்ரத்துன்ற பையன் காலையில் வந்து பேசுகிறான், அப்போ கூட அவனுக்கு போதை தெரியல. அந்த வீடியோவை நம்ம பார்க்குறப்பே தெரியும். ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, அவன் பேசுகிறப்ப அவன் அறபோதையில் இருக்கான். நிறைய பேர் இப்போ கஞ்சா அடித்தாங்கன்னா, கஞ்சா வந்து நீங்கள் இது வைக்கிற மீட்டர் வைக்கிறாங்க இல்லையா போலீஸில், அதில் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அவன் அடிச்சிருந்தா தெரியாது. அவனோட ஆட்டிடியூட் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அவனோட ஆட்டிடியூட் நல்லாவே தெரியுது. ஏதோ ஒரு போதைப் பொருள் அவன் கண்டிப்பாக கையாண்டுருக்கான். அவனால் அது பேசுகிற நிலைமையில் இல்லை. அதே போல் அவன் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், இங்கே எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, இங்கே விட்டுட்டு நான் போயிட்டு ஆலந்தூரில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன்னு சொல்லி FIRல இருக்குது. இது எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணாகவே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கேட்டிங்களே DMK காரன்னு, அதனால தான். ஏன்னா இது TVKக்கு சொந்தமான ஒரு நிர்வாகி, TVK கட்சியில் இருக்கிற ஒரு நிர்வாகி பாலாஜின்னு சொல்லி, அவருக்கு வந்து நெருக்கமான ஒரு சில அரசியல் வட்டாரம், அதாவது இப்போ ஒரு கோயம்பேட்டில் இருக்க ஒரு சினிமா தேட்டர், அதோட ஓனர் ஒரு MLAவாக இருக்கார். அவர் வந்து மறைமுகமாக ஒரு சப்போர்ட் பண்ணுறார். அப்போ இந்த விஷயத்தை வந்து திரிக்க பார்க்குறாங்க. அதனால தான் இந்த அரெஸ்ட்டில் மாற்றம் காமிக்கிறது, எத்தனை பேர் வந்து இந்த பொண்ணுங்க 6 பேர் வந்தாங்கன்னு காட்டுறது, அது வெறும் 2 பேர்னு காட்டுறாங்க. இந்த பசங்களை திடீர்னு ஒரு 2 பேர் வராங்க, அவங்கள காட்டுறாங்க. 4 பேர் ஒரே பைக்கில் போனாங்கன்னா, ஏதாச்சும் நீங்கள் கேமரா ஆதாரம் நீங்கள் விடலாமே. நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, அப்போ நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லலாமே. இல்லை, அங்கே தான் சந்தேகம் வருது. ஏன் வந்து ஒரு CCTV வெளியிட மாட்டேங்கிறாங்க? அதுதான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. இத்தனை பேர் வந்தாங்கன்னு தைரியமாக வந்து சொல்லுவாங்க. எப்படி ஆமாம், இந்த இப்போ இருக்கிற CM வாய் திறக்காத மாதிரி இப்போ இருக்கிற கமிஷனரும் வாய் திறக்க மாட்டாங்க இந்த விஷயத்துக்கு. அதுதான் நம்ம சொல்லணும். அதே போல் இவங்களுக்கு வந்து ID கார்டு கொடுத்தாங்க, அதே போலின்றாங்க இன்னைக்கு. ஏன்னா பார் டெம்பரரியாக சீல் வச்சிட்டாங்க. இப்போ அது பண்ணணும் அப்படின்னா இவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க மேலே தப்பு இல்லை, சண்டை நடந்தது, இன்சிடென்ட் நடந்ததா வெளியில், அப்படி ஒரு மாயை உருவாக்குறாங்க. ஏங்க நீங்கள் 21 வயசுக்கு மேலே தாங்க நீங்கள் மது சப்ளை பண்ணணும், கொடுக்கணும். நீங்கள் ஏங்க கொடுக்குறீங்க? அது உள்ளே எப்படி அலோவ் பண்ணுறீங்க? அது ஒரு டைம் இருக்குது, இது இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அங்கே இருக்கிற பாரோட மேனேஜரும் அந்த பாரோட உரிமையாளர்கள் கைது பண்ணிடணும், இல்லை அவங்க மேலே வழக்காச்சும் பதிவு பண்ணிடணும். இது வரைக்கும் போலீஸ் பண்ணல. அப்போ அவங்கள அந்த TVK காரன்றனால அவங்கள காப்பாற்றுறதுக்கா? இதில் என்ன ஒரு கேள்வி எழுதுனா, இப்போ இந்த அரசு வந்து பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு தருவோம் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் மது போதை இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் இருக்குன்னாங்க. அப்போ நார்மலாகவே போலீஸார் ரோந்து போகலை அப்படின்னா, இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்னும் செயலுக்கு வரலையே ஒழிஞ்சு ஆல்ரெடி அதற்கான பெண்கள் பாதுகாப்பு போலீஸ் இதெல்லாம் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ அவங்களாம் ரோல் என்ன பதில்? அதுதான் இப்போ இது எல்லாமே ஒரு மாயம் தான் சொல்லணும். சரிங்களா? இவங்க வந்து சிங்கப்பெண் படை அப்படின்றது வந்து ஒரு மாயமான தோட்டம் தான். சரிங்களா? இப்போ நீங்கள் இது போட்டிங்க உடனே நாங்கள் ஆக்ஷன் எடுத்துடுறோம். இப்போது முன்னாடி நடந்த விஷயமும் சரி, அவர் எதுவும் அப்போ இருந்த முதல்வர் அதுக்கு நேரடியாக தொடர்பா சொல்லுங்கள். இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா இதுக்கு நேரடி முதல்வர் தொடர்பா? இவங்களால் என்ன பண்ண முடியும்? பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா? இந்த பாதுகாப்பு வசதி வந்து பார்த்திங்கன்னா, இது ஃபஸ்ட்டு பெண் போலீஸ் கொண்டு வந்ததே வந்து கலைஞர் பீரியடில் தான். அப்புறம் அது MGR டெவலப் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த திலகவதி ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்தாங்க, அவங்க கீழே வந்து அந்த படையை தனியாக கொடுத்தார். MGR காலகட்டத்தில் அந்த கொடுத்தாங்க.
அதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்த பின்னாடி அவங்க ஒரு தனி அமைப்பை கொண்டு வந்தால் அவங்க ஜெயலலிதா பீரியடில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன பீரியடில் கூட பார்த்து பிங்க்குன்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. அதே ஸ்டிக்கர் எடுத்துட்டு தான் இப்போது சிங்கப்பெண் படைன்னு சொல்லி போட்டு இது பண்ணுறாங்க. அதுக்குன்னு இப்போ வந்து பவானீஸ்வரின்னு சொல்லி தனியாக ஒரு ஐஜி போட்டிருக்காங்க. சரிங்களா? ஆனால் இது எந்த அளவு இது செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்து அந்த சிங்கப்பெண் படையில் இருக்கிற பெண்கே இன்னொரு இன்ஸ்பெக்டரால் பாலியல் தொல்லை இருக்குது. அப்போ இது எப்படி நீங்கள் கடுமையாக்கணும். அப்போது இது என்ன சொல்லுங்கள், இப்போ தான் நடக்குது. இப்போது இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒரு படையை போட்டு நம்ம இது பண்ணுறோன்னு. சிஎம் வந்து இன்றைக்கி அந்த இது துவக்கிறாரு, நாளைக்கு துவக்கிறாருன்னு சொல்லிட்டு அது தள்ளி போயிட்டுருக்கு. அதுக்கான காரணங்களும் தெரியல. அதை விட்டு அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கல்யாணம் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வர்றாரு, அந்த மாதிரி இருக்கார். அதே சட்டையோட வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாரு. அது எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அது அப்படியே நிற்குது. சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெரினாவில் ஒரு போலீஸ் வந்து ஒரு 2 பெண்கள் வந்து இந்த நிற்கிறாங்க. அந்த மெரினாவில் சர்ச்சைக்குரிய இடம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீரியல் அரங்கு இருந்துச்சு. அதை எடுத்துட்டாங்க. அதை எடுத்து பண்ணி பாதி பிரச்சனை தோணுச்சு. அந்த இடத்துல நிறைய பாலியல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் அங்கே நிறைய நடக்கும். அது எடுத்துட்டாங்க. இப்போ எதுவுமே கிடையாது. சீரியல் இருந்து எல்லாத்தையும் சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அங்கே ஒரு இது இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூல் இப்போது இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் ஓடிட்டுருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அனாமத்தான ஒரு ஏரியாவாக இருக்கும். ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கும் நார்மலாகவே. இங்கே டூரிஸ்ட்டு நல்லவங்கிட்ட எல்லாம் வர்றப்போ அங்கே வழிப்பறி நடக்கும், அங்கே பாலியல் தொழில் நடக்கும், எல்லாமே நடக்கும். சரிங்களா? அந்த பகுதியில் 2 பெண் வந்து நிற்கிறாங்க. போலீஸ் ரோந்துக்கு வர போலீஸ் அங்கே அந்த மாதிரி நிற்காதீங்க, அந்த மாதிரி இருந்தால் என்ன பிரச்சனை நடக்க போகுது. உடனே அவங்க மேலேயே கம்ப்ளைண்ட்டு, இது மாதிரி தவறாக பேசுகிற இது மாதிரி பண்ணுறாங்கட்டு. சரிங்களா? இது நடந்துச்சா, போலீஸ் அது மேலே போயிட்டு இன்னும் நடவடிக்கை எடுத்தாலும் அங்கேருந்து விரட்டினாலும் பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு துரத்தினாலும் அவங்களுக்கே அது ரிவர்ஸ் ஆகுது. அதே ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இதே எடுத்து இது மாம்பழத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்கிறாங்க, 19 வயசு. ஆனால் அவங்க இன்ஸ்டாவில் வந்து ஒரு ரீல்ஸ்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்டாவை பார்த்துட்டு அதில் ஃப்ரெண்ட்ஸு ஆண் நண்பர்கள் நிறைய. அப்போ வந்து ஒரு செந்தாதிரைப்பேட்டையை சேர்ந்த இம்ரான் சொல்லி ஒரு பையன், அவங்களோட கான்டாக்ட் பண்ணி அந்த அம்மா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு மாம்பழத்துலேருந்து ட்ரெயின் ஏறுறாங்களாம். தனியாக போயிட்டு இதில் எக்மோரில் இறக்கி கரெக்டாக வந்து ஆல்பர்ட் தேட்டர்கிட்ட போகிறாங்களாம். ஒரு லவர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு பிரியாணி வாங்கி தர, ஐஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. சுற்றி இது பண்ணிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து நான் சொல்கிற அதே அந்த ஸ்விம்மிங் பூல் பின்னாடி வந்து தவறாக நடந்துருக்காங்க. அது விடிய வரைக்கும் அவங்க தனிமையில் இருந்திருக்காங்க, உல்லாசமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கொண்டு வந்து இதில் விட்டதாகவும், எந்த கோட்டை ஸ்டேஷன்கிட்ட விட்டதாகவும், அங்கேருந்து இவங்க திருப்பி மாம்பழம் போயிட்டு அங்கே வேலைக்கு சேர்ந்ததாகவும், வேலைக்கு சேர்ந்து 2 நாள் போயிருக்காங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் வந்து மாம்பழம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குது. இந்த பெண் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க, இவங்க கண்ணில் படல. திருப்பி அந்த பொண்ணு கிளம்பி போயிருக்காங்க. இன்ஸ்டா லவர் யாரோ இருக்காங்க நண்பர்கள்னு சொல்லிட்டு சென்ட்ரல்லேருந்து ட்ரெயினில் போய் கோயம்புத்தூர் திருப்பூர் நான் 2 நாள் தங்கிட்டு அங்கே ஒரு சிலரோட பழகி இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அரக்கோணத்தில் ஒரு 2 பேரோட லாட்ஜில் போய் தங்கியிருக்காங்க. எப்படி இவங்களுக்கு லாட்ஜ் தருவாங்க? இதெல்லாம் எழுது இல்லையா? கடைசியில் வந்து அந்த பெண் வந்து 19ஆம் தேதி திருப்பி வந்து மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷனில் மீட்கிறதா வந்து சொல்கிறாங்க. எது மாம்பழம் AWPSல சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து அந்த இம்ரான்றவனை மட்டும் கைது பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் 2 பேர் வந்து அரக்கோணத்தை சேர்ந்த கைது பண்ணல. இவங்க வந்து கோயம்புத்தூர் போய் இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, அந்த பொண்ணு வந்து காணாத பொண்ணு மே 13ஆம் தேதி. ஆனால் அவங்க கிடச்சது மே 19. அந்த பொண்ணு ஒரு இரவு ஃபுல்லாக வந்து அந்த மெரினா பீச்சோட அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல் பின்னாடி வச்சு ஒரு தனிமையில் அந்த ஏமாற்றி உல்லாசம் அனுபவிக்கிறான் ஒருத்தன் அந்த இம்ரான்றவன் அப்படின்றாங்க. அப்போ ஏன் ரோந்து இல்லைங்க? இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது இல்லை, நான் இவ்வளோ நடவடிக்கை எடுத்துருவேன். அப்போது ரோந்து போலன்னு அர்த்தம். அப்போ எப்படி அவங்க அந்த இடத்துல நடந்திருக்கும்? இந்த பொண்ணு எங்கெங்கே போயிருக்கும்? யார் இந்த பொண்ணு வந்து ஆட்டோக்கார் வந்து ஒரு வேலையில் சேர்த்து விட்டாங்க? எப்படி அவர் ஐடி கார்டு இல்லாமல் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 2 நாள் ஒரு பெரிய பிரபல துணிக்கடையில் எப்படி வந்து வேலை கொடுத்துருப்பாங்க? இவ்வளோ பேரும் குற்றவாளி இதில் இல்லையா? இப்போ ட்ரெயினில் போயிருக்காங்கன்னா இவன் அந்த இம்ரான் மட்டும் குற்றவாளி இல்லை, மற்றவங்களாம் கண்டுபிடிங்க இல்லையா? அது எதுவுமே பண்ணல. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் லிஸ்ட்டு வரும் போல இருக்குது. இந்த பெண்ணை ஏமாற்றி பண்ணாங்களா இல்லை அதை விருப்பப்பட்டு தவறு நடந்துச்சோ. ஆனால் இது கேஸுன்னு வரப்போ அது நீங்கள் எல்லாம் இது பண்ணணும் இல்லையா, நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இதுதான் விஷயம். இந்த மாதிரி தான் நடக்குது. இப்போ பொதுவாக இந்த மாதிரி பார், இந்த கலாச்சாரம்லாம் ஈசிஆர், OMR இந்த மாதிரியான பகுதிகளில் நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த மாதிரி கோயம்பேடு முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களே நடக்கிறதாக இப்போ இந்த செய்தி மூலம் அறியப்படுது. அப்போ இது மாதிரி நிறைய பாரு முக்கியமான நகரங்களுக்குள்ளே செயல்படுதா? பப்புகள் இது மாதிரி செயல்படுதா? நிறைய செயல்படுது. இப்போ நீங்கள் சொல்கிறது வேடிக்கையாக இருக்கு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே ரோடு இருக்கு இல்லையா, நம்ம மயிலாப்பூர்,
ராதாகிருஷ்ணன் சாலையில் ஒரு பெண் டான்ஸர், அவங்க பப்பில் டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரவங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இது பண்ணுறவங்க, அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்தவங்களை வந்து இது மாதிரி கேட்டு உல்லாசத்தை கூப்பிட்ருக்காங்க. வரலன்னொடனே அவங்க மேலே காரை ஏற்றி ஒரு கும்பல் கொன்னுடுச்சு. இந்த சம்பவம் வந்து 10 வருஷம் முன்னாடியே நடந்துச்சு. இதுபோல் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதே போல் ஈசிஆர்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வெளியே வராது. ஏன்னா அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா சிட்டி லிமிட்டை தாண்டிடும். ரூரலில் போகிறப்போ அவ்வளோ ஈஸியாக வர செங்கல்பட்டு போல் எஸ்பி லிமிட்டில் வரும். அது அப்படி வரப்போ அங்கெல்லாம் தெரியும், இந்த மகாலிபுரம் இங்கெல்லாம் இதை விட அதிகமான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. நம்ம நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம், நிறைய போதை பார்ட்டிகளில் கேட்ச் பண்ணியிருக்கோம், நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இது பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக கூட யாசிகா அந்தோட பப்புக்கு போயிட்டு வரப்போ தான் அந்த போதையில் ஹை லெவல் ட்ரக் அதெல்லாம் யாரும் ஒழுங்காக விசாரிக்கல. ஏன்னா எல்லாம் பெரிய இடங்கள். அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடிக்கு போதைப் பொருள் பிடிச்சாங்கன்னு வருது. பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பிடிச்சாங்க, மகாராஷ்டிராவில் பிடிச்சாங்க, தமிழ்நாட்டில் பிடிச்சாங்க, ஏன் நிறைய இப்போ ஏர்போர்ட்டில் பிடிச்சாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போ அது சரியாக விசாரணை பண்ணி அவங்க அதை ஷார்ட் அவுட் பண்ணுறது கிடையாது. எங்கேருந்து வருது என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பிடிச்சாதானே. ஏன்னா இவங்களுக்கு அது இந்த லேப் டெஸ்ட் இப்போ குடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அது ஆல்கஹால் குடிச்சவங்க இது பண்ணுறாங்க. ஒரு அரசு மதுபான கடையில் விற்கிறாங்க, கவர்மெண்ட் விற்கிற ஒரு ஆல்கஹால் வாங்கி தான் அவன் குடிச்சு மாட்டினானா அவனுக்கு இது பிரச்சனை இருந்தானா உடனே கண்டுபிடிக்கிறீங்க. ஆனால் ஹை லெவல் ட்ரக் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த எல்எஸ்டி இந்த மாதிரி அந்த MDMA மற்ற இதெல்லாம் தெரியவே தெரியாது. அது லேப் ரிப்போர்ட் வந்து நீங்கள் பூனேக்கு அனுப்பி நீங்கள் அது இது பண்ணணும். அவ்வளோ அந்த சிக்கல் இருக்குது. அப்போது இந்த மாதிரி க்ரைம் அதிகரிக்கிற போது அந்த மாதிரி செக்டாரையும் நம்ம உருவாக்கணும் இங்கே. அப்போ தான் இதை கட்டுப்படுத்த முடியும். அதே போல் இதுக்கு மாற்று வழி எங்கெங்கே வருது இந்த சோர்ஸ், இவங்களுக்கு எப்படி யங்ஸ்டர்ஸை தொடுது. இப்போ வந்து இன்ஸ்டா தான் மெயினாக வந்து சோஷியல் மீடியாவில் தான் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அதில் தான் வராங்க. ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு இந்த பொண்ணு இன்னொன்று +2 முடிச்சிருக்கான்றாங்க. இவங்களோட ஃப்ரெண்டுக்கு 17 வயசு. ஏன் இவங்களுக்கு +2 முடிச்சு மேக்ஸிமம் 17 வயசு தான் இருக்கும். 18 ஆகிறதுக்கு இது இல்லை. ஒரு காரணம் காட்டணும் அப்படின்றதுக்காக கூட கொண்டு போய் தள்ளலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கவனிக்கணும். 10 நாள் இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்கன்னா அது என்னென்னு அவங்க ஃபாலோ பண்ணணும். அதை விட்டு சும்மா கவர்மெண்ட் மேலேயே குறை சொல்கிறது, அதிகாரி மேலே சொல்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் போயிட்டு போலீஸ் நின்றுக்க முடியாது. காவலுக்கு சுத்தூர்ப்புக்கு சிங்கப்பெண் படை கூட போனாங்க, எல்லார் பின்னாடி போய் நிற்க முடியாது. இப்போ எவ்வளோ சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. இப்போ கூட பார்த்து தாவேக்கா நிர்வாகி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை நாசம் பண்ணியிருக்காங்க. இதுபோல் நிறைய சம்பவங்கள் நாளுக்கு நாள் நடந்துட்டு தான் இருக்குது. இது கட்டுப்படுத்த நம்மளும் ஒரு சேஃப்டியான ஜோனுக்குள்ளே இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் தொடரும். ரொம்ப நன்றிண்ணே. இந்த விஷயத்தோட பல பரிமாணங்களை சொன்னீங்க, பல சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கீங்க. விடை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ளலாம். ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.